Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வைப்பதாக பணம் வாங்கியவரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வீட்டிற்கு வரவழைத்து அரை நிர்வாணப்படுத்தி தாக்கியதா அராஜக சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. நேற்று மாலை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவினுடைய வீட்டில் வந்து மாரிமுத்து என்பவர் அரை நிர்வாணமாக அடித்து துன்புறுத்தியதாக நேற்று இரவு பீர்க்கன்கண்ணை காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது வந்தது. அங்கு போய் விசாரித்த போது மாரிமுத்து என்பவர் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். ஹரி என்பவரிடம், அதே பகுதியைச் சேர்ந்த ஹரி என்பவரிடம் மாரிமுத்து வீடை லீஸுக்கு பிடித்து கொடுப்பதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பதாகவும் அந்த வீடு பிடிக்காதன் காரணத்தினால் ஹரி வீட்டை மாறியுள்ளார். இந்நிலையில் மாரிமுத்து ஹரிக்கு கொடுக்க வேண்டிய 8 லட்சம் ரூபாயில் 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகியிருக்கிறது. இதன் காரணமாக மாரிமுத்து ஹரி என்பவர் அதே பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐசக், முன்னாள் கவுன்சிலர் ஐசக்கினுடைய உதவியுடன் SR ராஜா சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவை அணுகியுள்ளார். இந்நிலையில நேற்று மதியம் சுமார் 2-3 மணி அளவில் தனது வீட்டில் இருந்து ஐசக் மற்றும் ஹரி உள்ளிட்ட திமுகவினுடைய பிரமுகர்கள் ஐசக் மாரிமுத்துவின் வீட்டிற்கு சென்று அவரை காரில் அழைத்து SR ராஜாவினுடைய இல்லத்திற்கு காரில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அரை நிர்வாணப்படுத்தப்பட்ட மாரிமுத்து கடுமையாக தாக்குதலுக்கு SR ராஜாவால் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். நீண்ட நேரமாகியும் திமுகவினர் குண்டர்களால் தனது அப்பா அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சந்தேகமடைந்த அவர்கள் மாரிமுத்துவினுடைய மகள்கள் 100 காவல் உதவி எண்ணிற்கு அழைத்துள்ளனர். காவல்துறையினுடைய தொடர் அழுத்தம் காரணமாகவும் அழுத்தங்களிலிருந்து SR ராஜா இல்லத்திற்கு தொலைபேசியின் மூலம் அழுத்தம் வந்ததன் காரணமாக அவர் மாரிமுத்து சுமார் ஒரு 4:30 மணி அளவில் அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மாரிமுத்து இது குறித்து பீர்க்கன்கண்ணை காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காவல்துறையினுடைய உயரதிகாரி DC பவன்குமார் ரெட்டி அவர்கள் இந்த விவகாரத்தில் சமரசமாக செல்லுங்கள், மேலும் நீங்கள் விசாரணைக்கு தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றாலும் நான் அதற்கு ஒத்துழைக்கிறேன் என மறுப்பலாகவும் அவர்கள் மாரிமுத்துவிடம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து SR ராஜா இது போன்ற சம்பவங்களில் மிரட்டும் துணியில் பேசி வருவது தொடர்கதையாகி வருகிறது. உதாரணத்திற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு மறைமலை நகரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கொலை மிரட்டல் விடும் முக்கில் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரை தகாத வார்த்தைகளால் பேசி அந்த வீடியோக்களும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் SR ராஜாவினுடைய, அதாவது தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த ரெட்டி தெருவில் கட்ட பஞ்சாயத்து நடந்திருப்பது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய SR ராஜாவிற்கு மிக விரைவில் தாம்பரம் மாநகர மாவட்ட கழக செயலாளராகவும் திமுகவில் பதவி வழங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில இந்த கட்ட பஞ்சாயத்து செய்தி என்பது தாம்பரம் பகுதிவாசிகள் மட்டுமல்லாமல் தாம்பரம் திமுகவினரிடையே பெரும் பேசுபொருளாக எழுந்திருக்கிறது. மேலும் அந்த மாரிமுத்து குறிப்பிட்டிருக்கும் போது தன்னுடைய உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2 மகள்களுடன் இரவு நேரத்தில் காவல் நிலையம் பீர்க்கன்கண்ணை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக நின்று மாரிமுத்து மற்றும் பணம் கொடுத்த ஹரி என்பவரை விசாரித்த காவல்துறையினர் ஏன் சம்பந்தப்பட்ட அந்த திமுக பிரமுகர்களை ஏன் காவல்துறையினர் விசாரணைக்க மறுக்கிறார்கள் என்ற கேள்வி எழும் நேரத்தில் இது போன்ற தொடர்கதையாக SR ராஜா அவ்வப்போது செய்து வரக்கூடிய நிலையில காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, அந்த திமுக கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வைப்பதாக பணம் வாங்கியவரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வீட்டிற்கு வரவழைத்து அரை நிர்வாணப்படுத்தி தாக்கிய அராஜக சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.